ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தவு வச்சு தான் சமையல் செய்ய போகிறோம். பொதுவாகவே தவு வச்சு பல ரெசிபிகள் செய்வாங்க. இது ஒரு புது ரெசிபி தான். முதல்ல ஒரு 4-5 தவு நல்லா அலசி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அதுக்குடைய அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா நைஸாக உடச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு நல்லா கலந்துடும். மஞ்சள் தூள் நல்லா தவுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் தவிலே இந்த முட்டை படுற மாதிரி. இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சோண்டு நெத்திலி பொடி, நீங்கள் கூட சேர்க்கனாவும் பரவாயில்ல. கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பூண்டு நல்லா நைஸாக வெடித்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெரிய தக்காளி அதே சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகா இந்த மாதிரி 2 குழந்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தாளிப்பு. இப்போ எண்ணெய் சூடுபடுத்திக்கிட்டு உடச்சி வச்சுருந்த தவு இருக்குல்ல, அது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு அப்படியே எல்லாம் அமுத்தி விடுங்க லைட்டாக. இப்போ 2 நிமிஷம் அதை அப்படியே எண்ணெயில் பொரிட்டு ஒன்றும் செய்யாதீங்க, கிண்டியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே 2 நிமிஷம் அது எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழேருந்து மேலே இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பி 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதையும் இந்த மாதிரி கீழேருந்து மேலே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தவும் முட்டையும் நல்லா எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். இப்போ இதை வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு தாளிப்பு போட்டு தாளிப்பு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் அது கூடயே மிளகாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஓரளவு வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெட்டி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மையாக நல்லா வெந்துடட்டும். அது கூட இடித்து வச்சிருந்த பொருட்களையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வாசம் ஏறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எல்லா பொருட்களும் நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா அது மசாலாலாம் நல்லா பொரியட்டும். மசாலா நல்லா வதங்கியோன்னே பொரிச்சு வச்சுருந்த தவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா பச்சை வாசனையும் தவோட பச்சை வாசனையும் போகும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அழகான கலராக சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி தயாராகிருச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.